வணக்கம் நேயர்களே, இன்றைய மண்வாசம் நிகழ்ச்சி சிறப்பான ஒரு மண்வாசம் நிகழ்ச்சியாக உங்களை நாடி வருகிறது. பட்டம் விடுதல் என்கின்ற ஒரு பாரம்பரிய போட்டி நிகழ்வு தொடர்பிலான மண்வாசம் இன்று உங்களை நாடி வருகிறது. தமிழர்களின் மரபுகளோடு கலந்த வாழ்க்கை தனித்துவமானது. அதேபோல மரபுகளை கடந்து நவீனத்துவத்தோடு கூடிய பண்பாடுகளும் தனித்துவமானவைதான். தமிழர்களின் பண்டிகைகள் ஒவ்வொன்றும் தனித்துவமானவை என்றாலும் கூட பண்டிகை நிகழ்வு ஒன்றிற்காக 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் திரண்ட சம்பவம் வடமராட்சியில் இடம்பெற்றிருப்பதும் இன்னும் சிறப்புக்குரியது. பட்டம் விடுதல் என்பது சிறார்களின் பொழுதுபோக்கு அம்சமாகவே பரவலாக பார்க்கப்படும். ஆனால் அது ஒரு அறிவியல் சார்ந்த பிரமாண்ட கலைப்படைப்பு அம்சம் என்பதை பல்லாயிரம் மக்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்துகிறார்கள் வல்வெட்டித்துறையூர் மக்கள். தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையாக விளங்குகின்ற தைத்திருநாள் அன்று பிற்பகலில் வினோத விசித்திர பட்ட போட்டி திருவிழாவினை வல்வெட்டித்துறையில் நடத்துகிறார்கள் அந்த கிராமத்தின் செயற்பாட்டாளர்கள். வல்வெட்டித்துறை விக்னேஸ்வரா சமூக சேவா நிலையம் மற்றும் வல்வெட்டித்துறை உதயசூரியன் விளையாட்டுக் கழகம் இணைந்து பிரமாண்டமான முறையில் அந்த போட்டி நிகழ்வினை நடாத்துகிறார்கள். யாழ்ப்பாணத்தின் பாரம்பரியமான விளையாட்டுகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய பட்ட திருவிழா நிகழ்வில் பார்வையாளராக பங்கேற்றிருக்கின்ற ஒரு முதியவரை சந்திக்கணும். வணக்கம், பேர் சொல்லுங்க. என்னோட பேர் சிவசுப்ரமணியம். சரி, இந்த பட்டம் விடுதல் என்ற போட்டி நிகழ்வுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் அறிஞ்ச மட்டும் நீங்கள் சின்ன இருக்கைக்குள்ளே இங்கே எப்படி என்ன மாதிரி பட்டம் விட்டது? இது சுமாராக எனக்கு ஒரு 60-64 வயசு ஆகுது. ஒரு 40-45 வருஷமாக எனக்கு தெரியும் இங்கே பட்டம் போட்டி வெள்ளோடத்துறையை பற்றி ஒரு பாரம்பரிய கலைன்னு சொல்லலாம். இது நெடுங்காலமாக இருந்து கொண்டு வருகிறது. எங்கள் இந்த மூதாதையர் காலத்தில் இருந்து கடற்கரையோரம் தானே அப்படி இந்த பட்டம் இது வெள்ளோடத்துறைக்கு ஒரு புதுசு இல்லை, நெடுங்காலமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ ஒரு யுத்த காலத்தில் கொஞ்ச காலம் இல்லாமல் இருந்தது. பிறகு இப்போ இந்த விக்னேஸ்வரா சமூகத்திரியாக நடந்து இது இப்போ 6வது வருஷமாக நடந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து இதுக்கு முன்பு நடந்து ஒரு 10-15 இடைவெளி விட்டு அதுக்கு முதலும் இப்படியான போட்டிகள் இந்த ஊரில் நடந்து கொண்டு தான் இருந்திருக்கிறது. பெரிய பெரிய பட்டங்கள், பெரிய பெரிய பிராந்துகள், பெரிய பட்டங்கள் எல்லாம் ஏற்றிருக்கிறாங்க. 25 அடி 30 அடி மின்கட்டி என்று சொல்கிறது, மின்பூட்டி எல்லாம் ஏற்றிருக்கிறாங்க. இலங்கையின் காலநிலை மாற்றம் மற்றும் வானிலை அவதானிப்புகளின் அடிப்படையில் பட்டம் விடுதலுக்கு பொருத்தமான காலப்பகுதியாக வருடத்தின் இறுதி பகுதி தொடக்கம் வருடத்தின் தொடக்க காலம் வரையில் கணிக்கப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் வடமராட்சியின் கரையோர கிராமங்கள் விழாக்கோலம் போலவே காட்சி தரும். ஓய்வு பொழுதுகளை பட்டங்களுடன் செலவழிப்பார்கள் அந்த பகுதியின் மக்கள். பட்டம் கட்டுவதற்காக மூங்கில்களையே கூடுதலாக பயன்படுத்துவார்கள். மூங்கில்களின் தன்மை பட்டம் கட்டுவதற்கு சரியான உகந்த பொருளாக விளங்குகிறது. கரையோரத்தில் கிடைக்கின்ற மூங்கில் தடிகளை சேமிக்கின்ற பட்டம் கட்டுபவர்கள் அவற்றினை பத்திரப்படுத்தி உரிய காலத்தில் பயன்படுத்துவார்கள். பட்டம் கட்டுதல் என்பது பொழுதுபோக்கு அம்சமாக விளங்கினாலும் கூட உண்மையில் கலையும் தொழில்நுட்பமும் இணைந்த ஒரு கூட்டு பிரதிபலிப்பு என்பதே உண்மை. சரி, இந்த பட்டம் ஒன்று தயாரிப்பதற்கு முன்னைய காலத்தில் மூங்கில் முக்கியமாக பயன்படுத்தப்பட்டது. இன்று ஒரு மாற்றம் இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். இங்கே மூங்கில் இங்கே மணற்காடு குளத்தின அங்கே எடுக்கலாம். மற்ற இங்கே நின்றுட்டால் இந்த மழை காலத்தில் பர்மா போன்ற இடங்களில் இருந்து கடலோட இந்த மூங்கிலில் வரும். நாங்கள் கடற்கரோடு இங்கே மூங்கில் இப்போ நாங்களும் எங்களோட வீடுகளும் கடற்கரோடு தான் இருக்குது. பெரிய பெரிய மூங்கில் வீடுகள் ஒதுங்கி இருக்குது. இப்போ திக்கம் வெள்ளோடத்துறை அப்படி இடங்களில் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒருக்கா 2 மூங்கில் வீடுகள் ஒதுங்கும். தனிய மூங்கில்களும் வரும். பர்மாதான் இந்த மூங்கில் வீடுகள் இருக்குது. அதுகளெல்லாம் இங்கே சிறுவர்கள் எல்லாம் எடுத்து வைத்திருப்பார்கள். இந்த மழை காலத்தில் எடுத்து வீடுகளில் எல்லாம் வைத்திருந்து அது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பாய்க்கக்கூடிய மாதிரி நல்ல மூங்கில் வரும். மற்றும்படி தேவையான மூங்கில்கள் இங்கே
இருக்கிறது, மணற்காடுகள் பக்கம் இருக்கிறது. அதை விட இந்த பர்மா மூங்கில் வர்றது நல்ல மூங்கில் வந்து சேரும், அடிக்கடி வர்றது. இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முதலும் திக்கமண்ட இடத்துல ஒரு மூங்கில் வீடு வந்து சேர்ந்து, மூங்கில் வீடு வந்து அப்படியே கரையோதுங்க. இந்த பத்திரிகைகள் எல்லாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சரி, இந்த மூங்கில் என்று பார்க்கின்ற போது மணற்காடு அதே போல் வேறு இடங்களிலும் பச்சையாக மூங்கில் மரம் காணப்படும். இந்த மரத்தில் இருந்து எடுக்கப்படுகின்ற அந்த மூங்கில் தடியை உடனடியாக பட்டத்திற்கு பயன்படுத்த முடியும்? அதுக்கு கால அது உடனடியாக பச்சையாக இருக்கும். அது பிறகு ஒரு வருஷம் அப்படின்னு கொஞ்சம் காய்ஞ்ச வேணும். என்றால் காற்றில் ஏறி நிற்கிறதுக்கு பேரம் இருக்கக்கூடாது, மில்லிஸாக இருக்க வேணும். அதாவது வெயிட் இல்லாமல் இருந்தால் தான் நிற்கும். மூங்கில பாவிக்கிற கூடிய காரணம் தான் வளைஞ்சு கொடுக்கும். இப்போ இந்த வளைந்து பட்டங்கள் வளைச்சி வட்டமாக்கி அப்படி செய்கிறதுக்கு மூங்கில் வளைஞ்சு கொடுக்கும். நல்ல சீவி அவர்கள் அதுக்கேற்றபடி செய்வார்கள். அது பெரிய சிறுவர்களான அது ஒரு கலையண்டு தான் சொல்லுவோம். இந்த வெள்ளோரத்துறைக்குரிய தனியொரு பண்பாட்டு கலையாக பார்க்கலாம். அந்த மற்ற இடங்களில் குறைவு. ஆனால் இது வந்து ஒரு பாரம்பரியமாக வெள்ளோரத்துக்கு இன்னும் இதை விட பெரிய பட்டங்கள் எங்கிற காலத்தில் பார்த்துருக்குறோம். ஒரு 20, 30, 40 பட்டங்கள் கூட ஏற்றிருக்கிறாங்க. இது இப்போ கொஞ்சம் நுணுக்கமான, கொஞ்சம் கலை நுணுக்கமாக இந்த போட்டிக்கு ஏற்றபடி இப்படி வருதே தவிர பெரிய பெரிய பிரமாண்டமான பட்டங்கள் எல்லாமே ஏற்றியிருக்கிறோம். மிக நீண்ட காலமாக இந்த பட்டம் விடுதல் பாரம்பரியம் காணப்பட்டாலும் 50 ஆண்டுகளாக இதனை ஒரு போட்டி நிகழ்வாக நடாத்தி இன்று வரையில் வெற்றி பாதைக்கு இட்டுச் சென்று வருகிறார்கள் போட்டிகளின் ஏற்பாட்டாளர்கள். பட்டம் விடுதல் என்கிற பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது. இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் இந்த போட்டி நிகழ்வை ஒழுங்கமைக்கின்ற ஒழுங்கமைப்பாளர்களில் ஒருவராகிய சியாமணி அவர்களை சந்திக்கின்றோம். இந்த பட்ட போட்டி நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் தற்போது உங்கள் மனதில் என்ன எண்ணுகிறீர்கள்? எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த பட்ட போட்டிக்காக நமது லண்டன் நகரில் இருந்து இங்கே வந்திருக்கின்றோம். நாங்கள் ஒரு 12-13 பேர் இந்த பட்ட போட்டியை சிறம்பட நடத்துவதற்கு ஒத்துழைப்பதற்காக இந்த இடத்தில் வந்திருக்கின்றோம். இந்த பட்ட போட்டி ஆனது இன்று மிக பெரும் மாபெரும் ஒரு நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது 2011ஆம் ஆண்டு நாங்கள் முதல் இதை ஆரம்பித்தோம். இந்த போர்க்காலங்கள் முடிந்ததுக்கு பிற்பாடு அன்று இந்த பட்ட போட்டியை தொடங்குகின்ற நாளில் கூடுதலாக 15-20 பட்டங்கள் வரதான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். அன்றைக்கு ஒரு பரிசு தொகையாக 1000 ரூபா 1500 ரூபா வீதம் இந்த பட்ட போட்டிக்கு பரிசு தொகையை கொடுத்து ஆரம்பித்தோம். ஆனால் இன்று 5 வருடங்களில் இன்று மாபெரும் ஒரு நிறைவாக இது அமைந்திருக்கின்றது. இந்த மக்களின் ஒத்துழைப்பும், இந்த தமிழ் மக்களின் ஆர்வம், இந்த இளைஞர்கள் தங்களுடைய ஆர்வத்தில் இந்த பட்ட போட்டிக்காக தங்களுடைய நேரங்களை வெகுவாக செலவழித்து ஒவ்வொரு பட்டங்களையும் 15,000-20,000 ரூபா வரை செலவழித்து இந்த பட்ட போட்டியில் பங்கு பெற்று கொண்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு பட்டமும் தங்கள் திறமைக்கேற்ப செய்து கொண்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக கிராமங்களில் சிறியவர்களால் ஏற்றப்படுகின்ற பட்டங்கள் வாள்கள் கட்டப்பட்ட நிலையில் பறக்க விடப்படுவது வழக்கம். ஆனால் வல்வெட்டித்துறையில் நடைபெறுகின்ற பட்ட போட்டியில் பங்கேற்கின்ற பட்டங்கள் எதுவும் அவ்வாறான விதிமுறைகளுக்கு அமைக்கப்படுவதில்லை. மிகச்சிறந்த அறிவியல் உத்தியொன்றின் மூலமே தற்போது விடப்படுகின்ற பட்டங்கள் கட்டப்படுவது சாத்தியம் என்பதை மறுதலிக்க முடியாது. முப்பரிமாண அமைப்புக்கு ஏற்ப பட்டங்கள் கட்டப்படுகின்றன. பட்டத்தினை சமாந்தரமாக பறக்க வைப்பதற்காக முப்பரிமாணத்திலும் காற்றை சேமிப்பதற்கும் காற்றை வெளியேற்றுவதற்கும் ஏற்ற வகையில் அவற்றின் அமைப்புகள் அளவிடப்படுகின்றன. இவ்வாறான முயற்சிகளில் சிறிய தவறு நிகழும் பட்சத்தில் பட்டங்களால் பறக்கவோ தளம்பலின்றி உயரத்தில் நிலைத்திருக்கவோ முடியாது.
இந்த ஆண்டு நடைபெற்ற பட்டப் போட்டியில் 67 பட்டங்கள் பங்கேற்றிருந்தன. ஒவ்வொரு பட்டங்களும் முடிந்த அளவிற்கு வித்தியாசமான வடிவங்களை கொண்டவையாகவே காணப்பட்டன. பட்டங்களின் பரிமாணங்கள் உருவங்களை சித்தரிக்கின்ற போது அவற்றின் உருவ அளவு குறித்த உருவத்திற்கு நிகரானதாகவே காணப்படுகின்றது. மக்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த தொழில் வடிவங்கள் பட்டங்களாக காட்சி தந்தன. அதேபோல நவீன அறிவியல் விந்தைகளாக சொல்லப்படுகின்ற பறக்கும் தட்டு மற்றும் வேற்று கிரகங்களின் போர் விமானம் என்பனவும் பட்டங்களாக பறந்து மக்களை பரவசமூட்டின. பட்டப் போட்டியில் பங்கேற்பதற்காக பல நாட்களாக கடும் உழைப்பில் ஈடுபட்டு தோல்வி கண்ட பட்டங்களை உருவாக்கியவர்களையும் அவர்களின் கவலையினையும் அங்கு அவதானிக்க முடிந்தது. யாழ்ப்பாணத்தின் பிரபல்யமான பண்பாட்டு பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய பட்டம் விடுதல் என்கின்ற நிகழ்வில் இங்கு போட்டியிலே பங்கெடுத்திருக்கின்ற ஒரு போட்டியாளரை சந்திக்கின்றோம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம், காணா செல்வகுமார். சரி செல்வகுமார், நீங்கள் இன்றைக்கு இந்த பட்டம் விடுற போட்டியில் என்ன மாதிரி ஆக்கத்தை செய்திருக்கிறீங்க? இந்த ஒரு முறையும் செய்ய இல்லை, இந்த முறை தான் ஏதாவது ஒரு அழகான பட்டத்தை செய்ய வேணுமென்றதால் மலையில் சிவபெருமான் காட்சியளிக்கிற மாதிரி ஒரு பெருசாக செய்தோம். ஆனால் காற்று கொஞ்சம் எங்களோட பக்கம் வீசாதபடியாக பட்டம் அழகாக ஏற்ற முடியாமல் போயிட்டு. சரி, இப்போ இப்படி நீங்கள் சிவபெருமான் அந்த காட்சியை தெரிவு செய்கிறதுக்கான காரணம்? அதாவது ஒரு இந்து மக்கள் இந்த தைப்பொங்கல் திருநாளன்றபடியாக ஒரு இந்து சம்மந்தப்பட்ட ஒரு விடயமாக எடுக்கணுமென்றதுக்காகத்தான் சிவபெருமானை தெரிவு செய்தோம். சரி, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த பட்டம் செய்கிறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும்? இந்த பட்டம் செய்கிறதுக்கு இரவு பகலாக ஒரு 15 நாட்கள் பிடிச்சேன். 15 நாட்கள் பிடிச்சி இன்றைக்குத்தான் எல்லாம் முழுமையாக முடித்து கொண்டு வந்து ஏற்றும்போது காற்று இல்லாமல் போச்சு. அதனால் பெரிய கவலையாக போச்சு. சரி, உங்களோட சேர்ந்து எத்தனை பேர் இந்த பட்டம் பெறுற நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கீங்க? எங்களோட ஒரு 6 பேர் எங்களோட பட்டம் செய்கிறதுக்காக முழு ஒத்துழைப்பு தந்தார்கள். ஒரு 6 பேருக்கும் எங்களோட நன்றி. மற்றபடி சரி, உங்களோட தொழில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை பற்றி? நான் கப்பலில் வேலை செய்கிறேன். கப்பலில் சீமன் கப்பலில் போய் வாரது. இப்போ கப்பல் பிள்ளைகள் லண்டன் போனால 2 வருஷமாக கப்பலுக்கு போகிறது இல்லை. ஊரோடையே சும்மா லண்டன் கனடா இதோட பார்சல் அனுப்புகிறது. சின்ன இருக்கேக்குள்ள நீங்கள் பட்டம் விட்ட சம்பவம் நினைவில் இருக்கா? சின்னால பட்டம் விட்ட சம்பவம் நினைப்பில்லை. பட்டத்தை ஆக்களை ஏற்றிக்கிட்டு போனால் களவெடுத்து பட்டம் மட்டும் நாங்களாக செய்து ஏற்றுறது கிடையாது. யாரும் செய்து வச்சுருந்தா களவெடுத்து போய் ஏற்றுறதா இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் பெருசாக வந்த அப்புறம் தான் நாங்களாக செய்யணும்னு ஒரு இதுக்கு வந்துடுறாங்க. எத்தனை வயதில் அந்த அப்படியான சம்பவங்கள் நடந்தது? ஒரு கல்யாணம் முடிக்க முதல் 25 வயதில் முடிச்சுட்டேன். ஒரு 20 வயதுக்குள்ளான் இந்த சேட்டைகள் 15 வயதுலேருந்து 20 வயதான இந்த குறும்போல் சேட்டைகள் எல்லாம் நடந்தது. சரி, நன்றி. நன்றி நன்றி, வணக்கம். வேகமான தற்போதைய உலகத்தில் இவ்வாறான ஒரு பாரம்பரியமான கலை நிகழ்வில் பங்கேற்பதற்கு போட்டியாளர்கள் பெருமளவில் முண்டியடிப்பதும் போட்டியினை பார்வையிடுவதற்காக 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு திரண்டதையும் பார்க்கும்போது பூரிப்பாகத்தான் இருந்தது. போட்டியின் ஏற்பாட்டாளர்கள் பட்டப் போட்டியினை மதிப்பீடு செய்வதற்கென பல்துறைசார் ஆளுமை மிக்க நடுவர்களை அமர்த்தியிருந்தார்கள். பட்டம் பறக்கும் உயரம், பட்டத்தின் அழகு, பட்டம் அமைக்கப்பட்ட உத்தி எனப்படுகின்ற திறன் மற்றும் பட்டத்தின் ஆக்கம் என்பனவற்றை அடிப்படையாக கொண்டு முடிவுகள் தீர்மானிக்கப்பட்டன.
பட்டப்போட்டியின் முடிவில் முன்னணி இடங்களை பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் ஏனையவர்களுக்கு ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டிருந்தன. சரி, இந்த இடத்தில் முதலாவது பரிசாக நீங்கள் கொடுக்கின்ற பெறுமதி என்ன? இன்றைய அதாவது ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் ஆண்டு நாங்கள் கொடுத்த பரிசு ஒன்லி 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா வரை. ஆனால் அதே நேரம் அடுத்த வருடங்கள் நாங்கள் கொடுத்த பரிசு 3000 ரூபா 3500 ரூபா வரை. இன்று பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா பெறுமதியான முதலாவது பரிசாகவும் அதுக்கு அடுத்ததாக அந்த முதலாவது பட்ட போட்டிக்கு சிறப்பு பரிசாக 1 பவுனுக்கு கூடிய அதாவது 9 கிராம் தங்க பவுன் தங்க நகை நாங்கள் இந்த வருடம் பரிசளிக்க இருக்கின்றோம் முதலாவது பரிசுக்கு. அதேபோல் இரண்டாவது பரிசாக 18,000 ரூபா வரையிலும் 13,000 ரூபா வரை அப்படி 5 நிறை வரிசைக்கு ஒவ்வொரு பெறுமதி மிக்க 10,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பரிசுகளை அள்ளி வழங்கி கொண்டு இருக்கின்றோம். அதற்கு நமது மக்களின் ஒத்துழைப்பு. போட்டியில் பங்கேற்றவர்களிடம் இருந்து கட்டணம் எதுவும் அறவிடப்படாமலேயே போட்டியாளர்களுக்கு சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் பங்கெடுப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது பணம் செலுத்த வேண்டுமா? அடிப்படையாக என்ன கோரிக்கை உங்களால் முன்வைக்கப்படும்? இந்த போட்டியில் பங்கு பெற்றதுக்கு எந்தவித காசோ எல்லாம் இலவசம். இதில் போவதற்கு எந்தவித என்ட்ரி பீஸோ எந்த இதுவும் நாங்கள் பணம் அறவிடவில்லை. ஆனால் இந்த வருடம் 60க்கு மேற்பட்ட பட்டங்களுக்கு பரிசு வழங்கப்படுகின்றது எமது செலவில். சரி, இந்த போட்டியில் பங்கெடுக்கின்ற பட்டங்களுக்கான புள்ளிகள் மதிப்பிடப்படுகின்றன. அதற்கான தகமை அதாவது நீங்கள் வரையறையில் ஏதாவது விடுத்திருக்கிறீர்கள்? கண்டிப்பாக நாங்கள் 6 நீதவான்கள் HS ஒழுங்கு பண்ணி வைத்திருக்கின்றோம். அதிலும் வெளியிடத்தில் உள்ள ஆக்கள் வெளியில் படித்தவர்கள் என்று 6 பேரை நாங்கள் ஒழுங்கு பண்ணி வருகின்றோம். அவர்கள் பட்டத்தின் பறக்கின்ற தன்மையை வைத்தும் அதை செய்யும் முறையில் எவ்வளவு தூரம் இயற்கையாகவும் எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வாய்ந்ததாக செய்திருக்கின்றார்கள் என்ற அந்த எண்ணத்தை கருவியை வைத்து அந்த பட்டம் பறக்க விடுகின்ற பொழுது அது எவ்வளவு தூரம் அழகாக சிறகடித்து பறக்கின்ற என்ற சில வரமுறைகளை வைத்து அவர்கள் பாயிண்ட் புள்ளி அடிப்படையில் பேசுவார்கள். நன்றி. நன்றி. பல்வேறு வகையிலான பட்டங்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் வேட்டுகிரக போர் விமானம் முதலிடத்தையும் பறக்கும் தட்டு 2ஆம் இடத்தினையும் கிறிஸ்மஸ் வண்டி 3ஆம் இடத்தினையும் தட்டிச் சென்றன. ஏலியன் விண்வெளி ஓடம் வந்துங்கிற ஒரு பட்டத்தை ஒரு கற்பனை வடிவத்தை எடுத்து ஏலியன்ஸ் என்றது செவ்வாய் கிரகத்திலேருந்து வந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு ஒரு பட்டத்தை செய்தாங்க. அது 2வது இந்த பறக்கும் தட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுங்கிற கற்பனை வந்து வட்ட வடிவமா அந்த பட்டத்தை அமைச்சு அதுக்கு சுத்த ஃபேன்கள் எல்லாம் பூட்டி செய்தாங்க. அது 2வது பரிசு கிடைச்சது. அதே நேரத்தில் 3வது பட்டமாக சிறிய ரக உளவு இயந்திரத்தை செய்தாங்க. 2 சில்லு, அது சில்லு சுத்தும், உளவு இயந்திரத்துக்குரிய இன்ஜின் சுத்தும், உளவு இயந்திரத்துக்கு பின்னால வர்ற அந்த சக்கரம் அதுகளுக்கு சுத்தம் அப்படி எல்லாம் சுழறக்கூடிய மாதிரி தொழில்நுட்பமான முறையில் அதை அமைச்சினாங்க. 4வது ஒரு படகு இயந்திரத்தை
எப்படி இருக்கணும் அந்த இயந்திரத்தை வடிவில செய்து அதுல இந்த இருக்கிற அந்த பிளப்பர் என்று சொல்ற அந்த பின்னுக்கு ஃபேன் அதையும் சுத்த வச்சு அப்படி ஒரு அமைப்பை செய்தாங்க. முதல் பட்ட போட்டி என்ற ஆரம்பிக்கே சும்மா சாதாரணமான பட்டங்கள்லாம் நீங்க கட்டி ஏற்றினாங்க. இப்போ போட்டி என்று வரையில தான் நாங்கள் முதல் அந்த 3D ஆன முறையில பட்டத்தை அமைக்க தொடங்கினோம். சாதாரணமா பட்டமா செய்து அதுக்கு வால் கட்டி ஏற்றணும், கயிறு வால் கட்டி ஏற்றணும். 3D என்ற முறையில நாங்கள் அதை வடிவமைச்சு செட்டியில் அமைச்சு வால் கட்டாம செய்யலாம். அதுக்கு தேவையான மதிப்புகளுக்கு கூட கிடைக்கும். அதனால அப்படி முதல் செய்ய வலிக்கிறோம். இந்த பட்டத்தை நாங்கள் ஒரு கலை வடிவமாக தான் நினைச்சு இதை செய்து கொண்டு வரோம். இது ஒரு கலாச்சாரமாக வளருமா நம்பிக்கையோட செய்யணும். வல்வெட்டித்துறையை பொறுத்தவரையில் இங்கே முக்கியமாக இந்திர விழா, புகைக்கூண்டு விடுதல், மற்றது பட்டம் போன்ற நிகழ்வுகள் பாரம்பரியமாக இடம்பெற்று வருகின்றன. இந்த நிகழ்வுக்காக தயாராவதற்கு இவ்வளவு காலம் எடுக்கிறது? அது இந்த பட்ட போட்டின்னு சொன்னால் குறைந்தது ஒரு 2-3 மாதத்துக்கு முதலே இந்த சிறுவர்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி இதுகளெல்லாம் செய்து பாடசாலை நேரங்களோட மற்ற நேரங்களில் இரவில் மற்றது வேறு தொழில் புரிகிறவர்களோட லீவுகள் எடுத்து தான் இப்போ எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்திர விழாவுக்கும் ஒரு 4 மாதம் 3 மாதம் அது சித்திரை பௌர்ணமிக்கு தான் வருகின்றது அந்த விழா. தை மாதம் மட்டுமே அவர்கள் ஆயத்தம் பண்ண தொடங்கி விடுவார்கள். இப்போ இது முடிய விட்டு அதுக்கு ஒரு ஆயத்தங்கள் இந்த புகை கூண்டுகள் நீங்கள் சொன்ன பருவன் மாதிரிகள் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு எல்லாம் கடதாசிகள் எல்லாம் முழு வேலைகளும் தொடங்கியிருக்கு. சரி, நன்றி. நன்றி, வணக்கம். பாரம்பரியத்தையொட்டி மக்கள் சங்கமிக்கின்ற ஒரு மகிழ்வான தருணமாக வல்வெட்டித்துறையில் நடைபெறுகின்ற பட்டப்போட்டியின் பாரம்பரியம் இன்னமும் சாதனைகளூடே பயணிக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்புமாகும். நல்லது நேயர்களே, இன்றைய மண்வாசம் நிகழ்ச்சி வித்தியாசமான முறையில் சிறப்பு மண்வாசம் நிகழ்ச்சியாக உங்கள் வீடு தேடி வந்தது. நல்லது நேயர்களே, மற்றொரு மண்வாசம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்று உங்கள் அன்பின் ரமணன். வணக்கம் நேயர்களே.